கடைசி 3 வருஷமா Huaweiக்கு எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் இருக்கு. Google Play சர்வீசஸ் அவங்க ஃபோன்ஸ்ல கொடுக்க முடியாததுலேருந்து 5G சர்டிஃபிகேஷன் கிடைக்காத வரைக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் கண்டிப்பாக நாங்கள் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மாடலாக லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக P50 Pocket அப்படின்னு ஒரு ஃப்ளிப் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோனை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். ஸோ இதுதான் P50 பாக்கெட்டோட பாக்ஸ். ஓப்பன் பண்ணோன்னா உள்ள P50 பாக்கெட் ஃபோன் இருக்குது. இது அந்த ப்ரொடெக்டிவ் கவர்லேருந்து வெளில எடுப்போம். இது ஒரு ஃப்ளிப் ஃபோன். ஸோ ரெகுலர் சைஸ் டிஸ்பிளே, பட் ஃபோல்ட் பண்ணையில் நமக்கு ரொம்ப ஒரு சின்ன ஃபார்ம் ஃபேக்டர் கிடைக்கும். வேறு மாதிரி சொல்லணும்னா இது Huaweiயோட Z ஃப்ளிப்னு சொல்லலாம். இங்கே நீங்கள் பார்க்குறது ஒயிட் வேரியன்ட். இதில் பின்னாடி ஒரு டைமண்ட் பேட்டர்ன் இருக்குது. லைட் நல்லா ரிஃப்ளெக்ட் பண்ணுது. என்ஹாண்ட் ஃபீலும் ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு பர்சனலாக ஸ்மூத் கிளாஸோட பேட்டர்ன்ஸ் பிடிக்கும். ஏன் பேட்டர்ன்ஸ் ஏதாவது இருக்குல்ல, கிரிப் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சில நேரம் ஃபீலும் இன்னும் ப்ரீமியமாக இருக்கும். ப்ரீமியம் பற்றி பேசல, ஒரு ப்ரீமியம் கோல்டு எடிஷனும் இங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹாட் கட்யூர் டிசைனர் ஐரிஸ் வேன் ஹெர்பனோட கொலாபரேஷனில். இதில் இன்னும் கொஞ்சம் ஃப்ளோயிங் பேட்டர்ன்ஸ் இருக்குது. அஃப்கோர்ஸ் கோல்ட் கலர். எந்த வெர்ஷன் எடுத்தாலும் ஃப்ளிப் ஃபோன்ஸில் என்றைக்குமே ஒரு கையில் ஃப்ளிப் ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்கான ஃபீல். இதுலேயும் ரொம்ப நல்லா இருக்குது. சரி, பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம் டூல், அப்புறம் ஒரு 2 பார்ட் கேஸ். இது ஃபோன் பின்னாடி ஒட்டலாம், ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. பட் அது இல்லாமல் கூட நீட்டாக ஃபிட் ஆகுது. ஃபைனலாக ஒரு USB Type-C கேபிளும் Huaweiயோட 40 வாட் சூப்பர் சார்ஜரும் பாக்ஸில் இருக்குது. சரி, இப்போ நம்ம திருப்பி அந்த டிஸ்பிளேக்கு வருவோம். இது ஒரு 6.9 இன்ச் AMOLED பேனல், 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட், Full HD Plus ரெசல்யூஷன், 300 Hz டச் சாம்பிளிங், 21:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ. இது நல்ல கலர் ஆக்யூரேட் பேனல். DCI-P3 கலர் கேமட்டா ஃபுல்லாக கவர் பண்ணுது. இது மேலே ரிஃப்ளெக்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணுறதுக்கு ஒரு நானோ ஆப்டிக்கல் லேயரும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிரைட்னஸும் ரொம்ப லோ லெவல்ஸ் ரீச் பண்ண முடியும் இந்த டிஸ்பிளேயால். ஸோ நைட் டைம் டார்க் ரூமில் யூஸ் பண்ணல கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த சர்க்குலர் கேமரா அரேக்கு கீழே ஒரு டிஸ்பிளே இருக்குது. இது ஒரு 1.04 இன்ச் கவர் ஸ்க்ரீன், ரெசல்யூஷன் 340x340. ஸோ பிக்சல் டென்சிட்டி கிட்டத்தட்ட 330 பிக்சல்ஸ் பெர் இன்ச். இதை தான் 326 தான் ஆப்பிள் ரெட்டினான்னு பல வருஷமாக சொல்லி அவங்க ஃபோன்ஸில் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு ஃப்ரண்ட் பேனலுக்கு இது ரொம்பவே ஒரு நல்ல பிக்சல் டென்சிட்டின்னு சொல்லலாம். 60 Hz ரிஃப்ரெஷ், 120 Hz டச் சாம்பிளிங். உள்ள அந்த ஃபோல்டபிள் டிஸ்பிளேல க்ரீஸ் வந்து Z Flip 3யோட கம்பேர் பண்ணல கொஞ்சம் ஷாலோவாக இருக்குது, அந்தளவு ஷார்ப்பாக இல்லை அப்படின்னு சொல்லி GS7 சொல்கிறாங்க. நான் Z Flip 3 பர்சனலாக யூஸ் பண்ணதில்லை. இங்கே நான் பார்த்த வரைக்கும் அந்த க்ரீஸ் ரொம்ப நோட்டிசபிளாக இல்லை, ஆனால் இருக்குது. கண்டிப்பாக பார்த்தாலும் சரி, டச் பண்ணலையும் சரி, உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அடுத்து எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ஃபோனை ஃப்ளாட்டாக ஃபோல்ட் பண்ண முடியும் Z Flip 3 மாதிரி இல்லாமல். அடுத்து பிளேஸ்மெண்ட்ஸ்னு பார்க்கல, ரைட்டில் பவர் அண்ட் வால்யூம் கீஸ். இந்த பவர் கீழே ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பில்ட்னாக இருக்குது. நல்லா ஒர்க் ஆகுது, எந்த பிரச்சனையும் இல்லை, ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு. டாப்பில் செகண்டரி நாய்ஸ் கேன்சலிங் மைக்ரோஃபோன், லெஃப்ட்டில் ஒரு சிம் ட்ரே. ஜென்ரலாக ஃப்ளாக்ஷிப்ஸ்னு வரையில மெமரி எக்ஸ்பான்ஷன் எந்த பிராண்டுமே இப்போலாம் சப்போர்ட் பண்ணுறதில்ல. வேணும்னா எக்ஸ்ட்ரா மெமரி வேணும்னா அதிகமான வேரியன்ட் வாங்கு, எக்ஸ்ட்ரா பே பண்ணு அப்படிங்கிற மென்டாலிட்டியில் தான் இருக்காங்க. Huawei இங்கே மெமரி எக்ஸ்பான்ஷன் சப்போர்ட் பண்ணுறாங்க, பட் அவங்களோட ப்ரொப்ரைட்டரி நானோ மெமரி தான். பட் ஸ்டில் எக்கச்சக்கமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிற ஒரு ஃபோனில் இது ஒரு சின்ன பாசிட்டிவ். டியூவல் சிம்ஸ் இல்லை ஒரு சிம் ப்ளஸ் நானோ மெமரி. பாட்டமில் ஒரு பிரைமரி மைக்ரோஃபோன் Type-C போர்ட், அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் இருக்குது. மேலே உள்ள இயர்பீஸும் ஸ்பீக்கராக டபுள் ஆகும். ஸோ ஸ்டெரியோ செட்டப். இந்த இயர்பீஸுக்கு கீழே ஒரு சென்டர்ட் பஞ்ச் ஹோல் கொடுத்துருக்காங்க. இதில் 10.7 மெகா பிக்சல் f2.2 செல்ஃபி கேமரா. செல்ஃபீஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. இன்ஃபேக்ட் ஃப்ளிப் ஃபோன்ஸில் ஒரு மேஜர் அட்வான்டேஜ் ரியர் கேமராஸை செல்ஃபீஸ்க்கு யூஸ் பண்ண முடிகிறது. பட் இங்கே செல்ஃபீஸ் எவ்வளோ நல்லா இருந்துச்சுன்னா, நான் ரியர் கேமராவை செல்ஃபிக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு கூட யோசிக்கல. அந்த அளவுக்கு செல்ஃபி கேமரா நல்லாவே இருந்தது. பட் ரியர் கேமரான்னு வரையில பெர்ஃபார்மன்ஸ் ஓகேன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக நல்லா தான் இருக்குது. பட் ஜென்ரலாக Huawei ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ்னு பார்க்கல, கேமராஸ் ஒரு சாம்சங்கும் ஆப்பிளுக்கும் ஈக்குவலாக இருக்கும். சில நேரம் அதோட பெட்டராக கூட இருக்கலாம் ஸ்டில்ஸ்க்கு. பட் இங்கே சாம்சங் லெவலாக இல்லை, ஒரு ரியல்மிக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. நல்ல கேமராஸ். பட் Huawei ஃபோனுக்குள்ள ஃப்ளாக்ஷிப் கேமரா அப்படின்னு பார்க்கல ஒரு டவுன்கிரேட் மாதிரி தான் தெரியுது. ரெண்டாவது ஒரு 13 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் இருக்குது. இது ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. பிரைமரியோட கலர்ஸ் மேட்ச் ஆகுது. ப்ளஸ் நல்ல டீட்டெயில்டான அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் இதை வச்சு ஷூட் பண்ண முடியும். 120 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ. மூணாவது 32 மெகா பிக்சல் அல்ட்ரா ஸ்பெக்ட்ரம் கேமரா. இது வந்து சன்ஸ்க்ரீன் ஒழுங்காக போட்டிருக்கிறீங்களான்னு செக் பண்ணுறதுக்கு. கலாய்க்கல, அது ஒரே யூஸ் தான் இந்த கேமராவுக்கு. சன்ஸ்க்ரீன் ஒழுங்காக போட்டிருக்கீங்களான்னு செக் பண்ணுறதுக்கு. எந்த அளவுக்கு ஒரு கிமிக்னா, கூகுளில் போய் மார்க்கெட்டிங் கிமிக் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா Huawei P50 Pocket 3rd கேமரா அப்படின்னு ரிசல்ட் வரும். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றி நான் சொல்கிறதுக்கு இதுக்கு மேலே எதுவும் இல்லை. 32 மெகா பிக்சல் அல்ட்ரா வயலட் சன்ஸ்க்ரீன் கேமரா. இப்போ இந்த P50 Pocket ரொம்பவே ஒரு காம்பேக்டான ஃபோன். ஒரு கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. வெயிட் வெறும் 190 கிராம்ஸ் தான். ப்ளஸ் 7.2 மில்லிமீட்டர் திக்னஸ். ஃப்ளிப் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணல. இது எல்லாமே நல்ல விஷயம் தான். பட் நெகட்டிவ்ஸும் நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு இங்கே IP சர்டிஃபிகேஷன் கிடையாது. ப்ளஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கிடையாது.
மெயின் நெகட்டிவ் சாஃப்ட்வேர். ஐ மீன் MUI 12 இங்கே நல்லா தான் ரன் ஆகுது, ஸ்டேபிளாக இருக்குது, நிறைய ரெகுலராக நம்ம எதிர்பார்க்குற ஃபீச்சர்ஸ் ஆல்வேஸ் ஆன், அந்த பாப்அப் விண்டோஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது, இல்லைன்னு சொல்லல. ஆனால் சில விஷயங்கள் இந்த ஃப்ளிப் ஃபார்ம் ஃபேக்டருக்கு உள்ள ஆப்டிமைசேஷன்ஸ், இப்போ இந்த கேமரா ஆப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபோனை லைட்டாக ஃபோல்ட் பண்ணிங்கன்னா ரீஃப்ரேம் ஆகும். பட் இந்த ஒரு ஆப் மட்டும் தான் அதை பண்ணும். வேறு எந்த ஆப்புக்கும் இந்த மாதிரி சப்போர்ட் அவங்க கொடுக்கல. அடுத்து கவர் டிஸ்பிளே எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை வச்சு பிக்சர்ஸ் எடுக்கையில் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஃப்ரேமிங்கை பார்க்குறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கல. ஜென்ரலாக எல்லா இந்த மாதிரி ஃபார்ம் ஃபேக்டர் ஃபோன்ஸ்லையுமே அது ஒரு ஆப்ஷனாக இருக்கும், அதுவும் இங்கே Huawei கொடுக்கல. பட் ஸ்டில் சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, விஜெட்ஸ் இருக்குது, நோட்டிஃபிகேஷன்ஸ் செக் பண்ணலாம், இல்லைன்னு சொல்லல. இப்போ நான் சொல்கிறத வச்சு இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப அன்பாலிஷ்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படின்னும் சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். பட் அது இங்கே பெரிய பிரச்சனை கிடையாது. இங்கே பெரிய பிரச்சனை கடைசி 3 வருஷமாக Huaweiக்கு எது பிரச்சனையாக இருக்கோ அதுதான். கூகுள் ப்ளே சர்வீசஸ் இங்கே கிடையாது, கூகுளோட ஃபர்ஸ்ட் பார்ட்டி ஆப் சப்போர்ட் கிடையாது. எஸ், ஆப் ஸ்டோர் கொடுத்துருக்காங்க, Huaweiயோட ஆப் ஸ்டோர், பெட்டல் சர்ச் இருக்குது, APK சைட் லோட் பண்ணலாம், அதெல்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் கூகுள் ப்ளே இல்லாதது ப்ளஸ் கூகுளோட ஃபர்ஸ்ட் பார்ட்டி ஆப்ஸ் இதில் இன்ஸ்டால் பண்ண முடியாதது இருக்கிறதுலே பெரிய பெரிய நெகட்டிவ். அது மட்டும் இல்லாமல் இங்கே Snapdragon 888 சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க, 5G ஹார்ட்வேர் இருக்குது. பட் 5G Huawei அவங்க ஃபோன்ஸில் ப்ரொவைட் பண்ண முடியாது, அதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இல்லை. ஸோ 4G மட்டும்தான் இந்த ஃபோனில் கிடைக்குது. இப்போ இந்த ஃபோனில் Huawei நிறைய விஷயங்கள் நல்லா பண்ணியிருக்காங்க, எனக்கு இந்த ஃபோன் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஸ்பெக்ஸ் சாலிடாக இருந்தாலும் Snapdragon 888, 8 இல்லை 12 GB RAM, 256 இல்லை 512 GB ஸ்டோரேஜ் வித் எக்ஸ்பான்ஷன் ஆப்ஷன்ஸ் இப்படி இருந்தாலும் இந்த நெகட்டிவ்ஸ்லாம் இருக்கையில் இந்த ஃபோனை யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி நெகட்டிவ்ஸை வச்சுட்டு எஸ்பெஷலி இந்த ப்ரைஸிங்க்கு நான் இந்த ஃபோனை வாங்க மாட்டேன். பட் ஏதாவது காரணத்துக்கு நீங்கள் இந்த ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா UAEல இருந்தீங்கன்னா யூரோசோன் செக் பண்ணி பாருங்கள், அவங்க ப்ரைஸஸ் ஆன்லைன் ப்ரைஸஸோட யூஸ்வலாக கம்மியாக இருக்கும். டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எனிவேஸ் கைஸ், அவ்வளோதான் இந்த சின்ன அன்பாக்சிங் வீடியோக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போது Huaweiயோட P50 பாக்கெட் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஜென்ரலாக Huawei ஒரு பிராண்டாக இன்றைக்கி Huawei ஃபோன்ஸ் நீங்கள் எந்த ப்ரைஸில் வாங்குவீங்க? இல்லை என்ன ப்ரைஸாக இருந்தாலும் கண்டிப்பாக கூகுள் ப்ளே இல்லாமல் 5G இல்லாமல் நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? Huawei என்ன பண்ணால் அவங்க ஃபோன்ஸை இன்னும் நிறைய பேரை வாங்க வைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? என்ன அவங்க வித்தியாசமாக பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எனிவேஸ் கைஸ், அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹேவ் a nice day.